ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 பதம் 20. அதவ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தாதராஷ்ட்ரான் கபித்வஜஹ பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவ ஹ்ருஷிகேஷம் ததா வாக்யம் இதம் ஆக மஹீபதே. அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரன் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். பொருளுரை: போர் தொடங்க உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நேரடி வழிகாட்டுதலின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களது படைபலத்தை கண்டு திருதராஷ்டிர புதல்வர்களின் நம்பிக்கை ஏறக்குறைய சிதைவடைந்து விட்டதை மேற்கண்ட உரையிலிருந்து அறிகிறோம். அர்ஜுனனின் கொடியிலுள்ள அனுமானின் சின்னம் வெற்றியின் மற்றொரு அறிகுறியாயிற்று. ஏனெனில் ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் அனுமான் ஸ்ரீராமரின் தரப்பில் ஒத்துழைத்தார். ராமர் வெற்றி வாகை சூடினார். தற்போது அர்ஜுனனின் ரத்தில் ஸ்ரீராமரும் அனுமானும் அவனுக்கு உதவுவதற்காக வீற்றுள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமரே. மேலும் எங்கெல்லாம் ராமர் உள்ளாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனுமான அனுமானும் நித்திய நாயகியும் அதிர்ஷ்ட தேவதையுமான சீத்தையும் வீற்றிருப்பர். எனவே எத்தகைய எதிரியையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக புலன்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்ட உள்ளார். எனவே போரை இயக்க தேவையான நல்ல அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையாக கிட்டும். பகவானால் அவரது நித்திய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்களகரமான சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்களாகும். ஹரே கிருஷ்ணா.